பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் அரசியல் விமர்சகர் நந்தகுமார் சார் நம்முடன் இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம் திருமலை. ஓட்டுக்கு ஒரு 1000 ரூபாயோ 2000 ரூபாயோ அப்படின்றத கடந்து தேர்தல் அறிக்கைகள் அதிமுக, திமுக, விஜய் இது எந்த அளவுக்கு இம்பேக்ட் ஏற்படுத்தும்? ஏன்னா திமுக தலைவர் ஸ்டாலின் சொல்லும் போதெல்லாம் திமுகவுடைய தேர்தல் அறிக்கை தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்றார். என்ன சொல்ல போனால் அந்த சூப்பர் ஸ்டார் யாருன்னு 2 நாளாக பாடலையும் பாட ஆரம்பிக்கிறார். களத்தில் அது ரொம்ப பெரிய அளவுக்கு மக்கள்கிட்ட ஒரு ஈர்ப்பை கொண்டு வந்திருக்குதா? யாருடைய தேர்தல் அறிக்கையை உள்வாங்கி நம் வாக்குகளை செலுத்த வேண்டும் அந்த இடத்துல இருக்குதா? இல்லை, அதாவது எப்பயுமே ஆரம்பத்தில் சொல்லுவாங்க திமுகவினுடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ வந்து ஒரு ஹீரோ ஆஃப் த எலெக்ஷன்பாங்க. ஆனால் இப்போ வந்து ஐயா அன்புமணி ராமதாஸ் சொன்ன மாதிரி அது வந்து ஹீரோ இல்லை காமெடிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இன்றைக்கி. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, நீங்கள் போன தடவை வந்து 505 வாக்குறுதி கொடுத்துருந்தீங்க. அதில் வந்து பல மாதங்களுக்கு முன்னாடி சற்ற கூட 1 வருஷத்துக்கு முன்னாடி அங்கே என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, நாங்கள் 98% வாக்குறுதியை நிறைவேற்றிட்டோம்னாங்க. அப்போ 505 பெருக்கள் 98 497 எப்போ 1 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ 497 கழித்தல் 505 எவ்வளோ? மீதி 8 வாக்குறுதி தான் நீங்கள் நிறைவேற்றாமல் இருந்தீங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 70. அப்போ வந்து ஈவன் ஆராசா முதல் கொண்டு பேசுனது 98% நிறைவேற்றிட்டோம்னு. அப்போ பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இன்னொன்று ஆன்டி இன்கம்பன்சி வந்து மக்கள்கிட்ட அதிகமானதுக்கும் காரணம் என்னென்னா, அது அதிமுக கூட கேம்பெயின் ரன் பண்ணாங்க. இப்போது ஏன்னா திருட்டும் புரட்டுங்கிற மாதிரி போட்டு அவங்க ஒரு இது பண்ணி, நீங்கள் அன்புமணி ராமதாஸும் புக்கே போட்டார். விடியல்னு இவங்க சொல்லி வந்தாங்க. அவர் விடியல் எங்கேன்னு ஒரு புத்தகம் போட்டார் அன்புமணி. அதில் போட்டு தெளிவாக வாக்குறுதி வாரியாக போட்டு வெறும் 66 வாக்குறுதிகள் தான் நிறைவேற்றியிருக்காங்க. அப்போ 13%, மீதி 66 வாக்குறுதி ஒர்க் இன் ப்ராக்ரஸ் செயல்முறைப்படுத்துறதுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் முடியல. அது 13%. நீங்கள் நடைமுறையில் இருக்கிறத 66 எடுத்திங்கன்னா கூட 13 26%. நீங்கள் சொல்லுங்கள், ஒரு ஸ்கூலில் படிக்கிற மாணவனோ கல்லூரியில் படிக்கிற மாணவனோ பாஸ் மார்க் வாங்கணும்னா எவ்வளோ வாங்கணும்? 100க்கு ஸ்கூலில் 35, காலேஜில் 40 வாங்கணும். இப்போ நீங்கள் கொடுத்ததில் வெறும் 26% தான் நிறைவேற்றிருக்குன்னா, போன தடவை கொடுத்த வாக்குறுதியில் திமுக அரசாங்கம் வந்து இது பாஸான அரசாங்கமா ஃபெயிலான அரசாங்கமா? ஃபெயில். அப்படி தான் இருக்குது. அப்போது இந்த மாதிரி ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதியில் ஃபெயிலாக இருக்கக்கூடிய திமுக இப்போ திருப்பி வந்து வாக்குறுதின்னு சொல்லிட்டு இப்போ வந்து என்ன புத்திசாலித்தனமாக பண்ணியிருக்காங்கன்னா, போன தடவை கொடுத்த மாதிரி தொடர் எண்ணிக்கையெல்லாம் கிடையாது. ஒரு 50 பகுதியாக பிரித்து ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு ரன்னிங் நம்பர். யாரும் வந்து நம்மளை கேட்டறி காட்டக்கூடாது. தலைப்பு கீழே ஒவ்வொரு தலைப்புக்கும் தனித்தனியாக நம்ம எடுத்து எல்லாத்தையும் கூட்டி பார்த்துட்டோம். கூட்டி பார்த்தா 540 வாக்குறுதி வருது. அந்த 540 வாக்குறுதி எடுத்தீங்கனாலும் சற்று ஏறக்குறைய 350 to 370 வாக்குறுதிகள் தான் மாநில அரசாங்கம் செயல்படுத்தக்கூடிய வாக்குறுதிகள். உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது செய்கிறதுக்கு. மீதி இருக்கிறது பூரா நாங்கள் மத்திய அரசாங்கத்தை கேட்போம், சொல்லுவோம், நிர்பந்திப்போம், வலியுறுத்துவோம், கெஞ்சி கேட்போம், இந்த மாதிரி. அப்போது இது எவ்வளோ பெரிய காமெடியாக இருக்குது பாருங்கள். இதில் இன்னும் குறிப்பாக கவனித்து பார்த்தீங்கன்னா, அதிமுக கொடுத்த வாக்குறுதியில் சற்று ஏறக்குறைய 60 to 70% வாக்குறுதியை இவங்க காப்பி அடிச்சிருக்காங்க. அப்போது இது வந்து இந்த தடவை திமுகவுக்கு பெருத்த பின்னடைவு வாக்குறுதிங்கிறத வச்சு. இவ்வளோ தூரம் வச்சிருக்கிறவர் முதல்ல போய் திருவாரூரில் மீட்டிங்கை பேசும்போது ஐயா ஸ்டாலின் அவர்கள் எதை பற்றி பேசுகிறாரு? 8000 ரூபா டோக்கனை பற்றி பேசுகிறார். அப்போ உங்கள் மொத்த வாக்குறுதியில் அந்த 8000 ரூபா டோக்கன் தான் முக்கியம்னா உங்களுடைய ஆட்சி எப்படி இருக்குதுன்னு பார்த்துங்க. என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த இலவசங்களுக்கெல்லாம் நான் எதிரானால், அது குறிப்பாக இந்த மாதிரி காசை கொடுக்கறது, டோக்கன் கொடுக்கறதுலாம் எனக்கு முழு உடன்பாடே கிடையாது. அப்போ இன்றைக்கி திமுக கொடுத்துருக்கக்கூடிய வாக்குறுதி எடுத்து நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா, இந்த 5 வருஷத்தில் இதை செயல்படுத்தணும்னா 6 லட்சத்துலேருந்து 7.5 லட்சம் கோடி வேணும். நம்மளுடைய பட்ஜெட்டு 26-27க்கு அனௌன்ஸ் பண்ண பட்ஜெட் 4,67,000 கோடி. இதில் சம்பளம் குறைக்க முடியாது, பென்ஷன் குறைக்க முடியாது, வட்டி ஏறிக்கிட்டே போவோம், சம்பளம் ஏறிக்கிட்டே போவோம். இந்த 3 மட்டும் சேர்ந்துட்டிங்கன்னா 2,20,000 கோடி. மீதி இருக்கிறது 2,45,000 கோடி. அப்போ 5 வருஷம் எடுத்திங்கன்னா கூட 12.5 லட்சம் கோடி. இந்த 12.5 லட்சம் கோடி பட்ஜெட்டில் 7.5 லட்சம் கோடி நீங்கள் எங்கேருந்து சார் கொடுப்பீங்க? எப்படி கொடுப்பீங்க? அப்போ இதெல்லாம் வந்து நாங்கள் பாருங்கள் திராவிட மாடல் 2.0 இது மக்கள்கிட்ட வந்து ரொம்பவே ஒரு கசப்புணர்வை ஏற்படுத்துகிற அளவுக்கு தான் இருக்குது. இதை கொடுக்க முடியாது அப்படின்ற ஒரு சூழல் இருக்குது, அது தெரியுது, உணர்றாங்க அப்படின்னா மக்களும் உணர தானே செய்வாங்க. இன்னும் ஏறத்தாழ இப்படி ஒரு 3 ஆண்டு காலம் பாஜக அரசு தான் மத்தியில் இருக்க போகுது. அடுத்த தேர்தலுக்கு அப்புறம் பாஜக தொடருமா இல்லை காங்கிரஸ் வருமானதெல்லாம் கேள்வியை வச்சுக்கிட்டா கூட, இவங்க புதுசாக ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டுகள் பாஜக அங்கே மேலே இருக்கும்போது ஒன்றிய அரசு வஞ்சிக்கிறது அப்படின்னு டோனை இப்பயே பேசிகிட்டு இருக்கும்போது எப்படி ஒரு இணக்கம் வரும்? எப்படி நிதி கிடைக்கும்? எப்படி சமாளிப்பாங்க? ஒருவேளை ஆட்சி தொடர்றதா? ஒன்றிய அரசு வஞ்சிக்குதுன்னா எங்கே வஞ்சிக்குதுன்னு தெளிவாக சொல்லணும். அவங்க வந்து கல்வி திட்டத்தில் வந்து எங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த 2005 இப்போ திமுக முன்வைக்கக்கூடிய விமர்சனம் அது
புதிதாக ஆட்சி தொடரக்கூடிய ஒரு சூழல் அப்படி இருந்தால் என்ன பாஜக இணக்கமாக நிதியை கொடுக்குமா, எப்படி இதை சரிப்படுத்துவாங்க, எப்படி அவங்களால முடியுன்றதுக்காக கேட்குறேன். இல்லை, மாநிலத்துக்கு உண்டான நிதியை எந்த அரசாங்கமாக இருந்தாலும் கொடுக்குங்க. இப்போ அவங்களுக்கு மாநிலத்துக்கு உண்டான ஒரு நிதியெல்லாம் கொடுக்காம இல்லை. இதை இவங்க தவறாக பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒன்று அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு கல்விக்கு வர வேண்டிய நிதி கொடுக்கல. அவங்க கல்விக்கு வந்த வேண்டிய நிதி ஏன் கொடுக்கலன்னா, நாங்கள் ஒரு கமிட்டி அமைச்சிருக்கோம், அந்த கமிட்டியினுடைய பரிந்துரையின் பேரில் நாங்கள் அடுத்த கல்வியாண்டு ஆரம்பிக்கிற குவார்ட்டர்லேயே உங்களுக்கு கையெழுத்து போடுவோம்னு லெட்டர். இல்லைன்னா அவங்க என்ன எழுதியிருக்கணும், பாருங்க நாங்கள் கமிட்டி அமைச்சிருக்கோம், இந்த கமிட்டியினுடைய பரிந்துரையின் அடிப்படையில் நீங்கள் சொல்லக்கூடிய இந்த பிஎம்ஸ்ரீ கல்வி திட்டத்துக்கு நாங்கள் கையெழுத்து போடலாமா வேண்டாமா என்று யோசிப்போம்னு எழுதியிருந்தீங்கன்னா நியாயம். அதுவும் இல்லாமல் நாங்கள் வி ஆர் கீன்லி இன்ட்ரெஸ்டட்னு எழுதுறாங்க, வி ஆர் வெரி கீன் டு திஸ் அப்படிங்கிறாங்க. நாங்கள் ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கிறோம்லாம் லெட்டர் எழுதிருக்கீங்க. எப்போ நீங்கள் கையெழுத்து போடுவீங்கன்னு போட்டிருக்கீங்க லெட்டரில். அந்த லெட்டரை எடுத்து அப்படியே நீங்கள் கூகுள் டிரான்ஸ்லேட்டில் போயிட்டு படித்து பாருங்கள், தமிழக அரசாங்கத்திலிருந்து கொடுத்த லெட்டரை. அப்போ நீங்கள் சொல்லி அதனால் எங்களுக்கு பெண்டிங் இருக்கக்கூடிய இந்த நிலுவைத் தொகையை அனுப்புங்கன்னு கேட்டு தான் வாங்கியிருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்? அப்போ நீங்கள் மத்திய அரசாங்கம் என்ன நீங்கள் சொல்கிற மாதிரி ஏமாத்துருவீங்களா? நீங்கள் எந்த மத்திய அரசாங்கம் இருந்தாலும் நீங்கள் ஏமாற்ற முடியுமா? அதனால் அவங்க கொடுக்கல. அடுத்தது பாங்க, இப்போ மெட்ரோவுக்கு வாங்க, கோயம்புத்தூருக்கு மெட்ரோக்கு கொடுக்கல, எங்களுக்கு மதுரை மெட்ரோக்கு கொடுக்கல. கோயம்புத்தூர் மெட்ரோவில் இவங்க கொடுத்த டிபிஆர் டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க, அது குழந்தை அங்கே அப்ரூவல் ஆஃபீஸராக இருந்திருந்தால் கூட அந்த குழந்தை அது அப்ரூவ் பண்ணாது, குழந்தை அப்ரூவ் பண்ணாது. அந்த அளவுக்கு இந்த டிபிஆரில் அவ்வளோ ஓட்டை. இங்கே சென்னையினுடைய மக்கள் தொகை எவ்வளோ மக்கள் தொகை, கோயம்புத்தூருடைய மக்கள் தொகை எவ்வளோ. சென்னையில் பார்த்தீங்கன்னா சற்று ஒரு 55 கிலோமீட்டர் தூரத்தில் நமக்கு மெட்ரோ இருக்குது. அங்கே போகிறது பார்த்தீங்கன்னா 30 கிலோமீட்டர். ஆனால் இங்கே இருக்கிறத விட அங்கே அதிகமான லட்சக்கணக்கான பேர் அதிகமாக ட்ராவல் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க கூட்டி கழித்து அவங்க கொடுத்துருக்கிற புள்ளி விவரத்தையே பார்க்கும்போது, ஒரு காரில் போகிறீங்க, பஸ்ஸில் போகிறீங்க, பைக்கில் போகிறீங்க, இவங்கெல்லாம் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ஆவரேஜாக ட்ராவல் பண்ணுறாங்க, அதுக்கு எவ்வளோ நிமிஷம் ஆகுது, இவங்க மெட்ரோவுக்கு மாறினாங்கன்னா அது எவ்வளோன்னு பார்க்கும்போது 1லேருந்து 2 நிமிஷம் மிச்சமாகுது. யார் மெட்ரோவுக்கு மாறுவாங்க? அது இல்லாமல் நீங்கள் மெட்ரோ அமைக்கணுங்கும் போது அந்த மெட்ரோவுக்கு ரைட் ஆஃப் வேன்னு சொல்லுவாங்க, ஆர்ஓடபிள்யூன்னு சொல்லுவாங்க, ரைட் ஆஃப் வே. அது 22 மீட்டர் இருக்கணும். இந்த கடைசிலேருந்து அந்த கடைசி வரைக்கும் அந்த ரோடு மாதிரி இருந்துச்சுன்னா, ரோடு கீழே அந்த சைடு மண் இடம் எல்லாத்தையும் சேர்த்து அந்த ஷோல்டர்ஸ்ன்னு சொல்லுவோம், அதை எல்லாம் சேர்த்து 22 மீட்டர் இருக்கணும். இவங்க கொடுத்த அந்த ரூட்டில் 60% மேலே 8 to 15 மீட்டர் தான் இருக்குது. அப்போ மீதி உங்களுக்கு இடம் வேணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்? சைடில் இருக்கிறத பூரா நீங்கள் எடுக்கணும். அதுக்கு எவ்வளோ செலவாகும்? அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் எவ்வளோ பாதிக்கப்படுவாங்க? அப்போது நீங்கள் கொடுத்த ப்ரொப்போசலே டுபாக்கூர் ப்ரொப்போசலாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் இத்தனை வருஷத்தில் 3 வருஷத்தில் முடிப்போன்னு போட்டிருக்கீங்க. இவங்க இந்த பிரச்சனை கொடுக்கும்போதே 1.5 வருஷம் ஏற்கனவே முடிஞ்சு போச்சு. மீதி இருக்கிற 1.5 வருஷத்தில் எப்படி முடிப்பீங்க? அடுத்தது நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் இந்த மாதிரி மெட்ரோவுக்கு கொடுக்கும்போது 30 வருஷம் நீங்கள் அந்த ஐஆர்ஆர்னு சொல்லுவோம், எக்கனாமிக்கல் இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன், ஃபினான்ஷியல் இன்டர்னல் ரேட் ஆஃப் இஐஆர்ஆர், எஃப்ஐஆர்ஆர் கொடுக்கணும். அது 30 வருஷம் கொடுக்கணும். அந்த 30 வருஷத்தில் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் 3 வருஷம் இருக்குது பாருங்கள், அதையும் உள்ளடக்கி கொடுக்கணும். ஆனால் இவங்க என்னென்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் இல்லாமல் தனியாக 30 வருஷம் எப்படி அவங்க அப்ரூவ் பண்ணுவாங்க? அப்போ இவ்வளோ ஓட்டையும் நீங்கள் டிபிஆரில் வச்சுக்கிட்டு இதை கொடுத்தா ரிஜெக்ட் ஆகும்னு தெரிஞ்சு தான் கொடுக்குறாங்க. அவங்களோட திமுகவினுடைய நோக்கம் கோயம்புத்தூருக்கு மெட்ரோ வரணுங்கிறது இல்லை. அவங்களுடைய நோக்கம் இது ஏதாவது ரிஜெக்ட் ஆகிடுச்சுனாக்கா நம்ம இதை வச்சு அரசியல் பண்ணலாங்கிற நோக்கம் இது. அப்பயும் அவங்க என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் நீங்கள் சரி பண்ணி ரீசப்மிட் பண்ணுங்கன்னு அனுப்பிச்சிருக்காங்க. இவ்வளோ ஓட்டைகள் இருக்குது நீங்கள் அப்ரூவல் பண்ணதில்லை. ஒரு சாதாரணமாக ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க சார், நீங்கள் லீவுன்னா நீங்கள் அப்ளிகேஷன் போடணுமா இல்லையா? அப்போ அந்த அப்ளிகேஷனில் என்ன காரணம் என்ன ஏதுங்கிறது அப்புறம் ஒரு ஆன்லைனில் இல்லை அப்ளிகேஷன் பண்ணால் ஃபில் பண்ணணுமா இல்லையா? அது நீங்கள் தப்பாக ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லீவு கிடைக்குமா? உங்கள் உரிமை தான், அது கிடைக்குமா உங்களுக்கு? நீங்கள் 11,000 கோடி, இது ரெண்டுக்கும் சேர்த்திங்கன்னா 22,000 கோடி சும்மா தூக்கி கொடுத்துருவாங்களா? அப்போ எவ்வளோ பெரிய பிரச்சனையை இவங்க பொய்யா சொல்கிறாங்க பாருங்கள். அடுத்தது நீங்கள் சென்னை மெட்ரோ ஃபேஸ் 2 எடுத்துக்கங்க, 67,000 சில்லற கோடி. இது யார் கொடுத்தாங்க ஃபண்டு? சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே கொடுக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே சார் கொடுக்குது. இதில் 65% சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டிங். சென்ட்ரல் கவர்மெண்ட்னா அவங்க பல ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனோட சேர்த்து அந்த லோனுக்கெல்லாம் யாருன்னா பிட்வீன் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க், பிட்வீன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் ஜப்பானில் இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன். அப்போ அந்த கடன் வாங்கி இவங்களுக்கு கொடுக்குறாங்க. அதில் 65% நீங்கள் அவங்களுடைய ஈக்விட்டி அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தனியாக அது போட்டிங்கனாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய காம்பனண்ட் 65% வருது, ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய காம்பனண்ட் 35% வருது. இதில் இன்னொன்று என்ன போய் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா, ஏன்னா மக்களுக்கு தெரியும் இதை,
இதெல்லாம் கட்டலைன்னா, மெட்ரோ கட்டலைன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் தான் கட்டணும். அப்போ இதெல்லாம் நாங்கள் தானே கட்டுறோம். மெட்ரோங்கிறது யார் சார்? மெட்ரோனுடைய அமைப்பு யார் பார்ட்னர்ஷிப்பு? ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள், அது எஸ்பிவின்னு சொல்லுவோம். மாநில அரசாங்கம் 50%, மத்திய அரசாங்கம் 50%. இந்த லோனுக்கு யார் ஜவாப்தாரினா, யார் முழு அக்கௌண்டபிள்னா மெட்ரோ நிறுவனம். அப்போ மெட்ரோ தான் இந்த வாங்குற கடனை பூரா கட்டணும். அப்போ அதில் மத்திய அரசாங்கம் 50% இருக்கும்போது அது மத்திய அரசாங்கத்துக்கு தானே இது. ஆனால் இது வந்து ஸ்டாப் பேக் கேரண்டின்னு சொல்லுவோம். அப்படி மெட்ரோ கட்ட தவறினால் தமிழ்நாடு அரசாங்கம் கட்டணும். இதுதான் அங்கே வந்து அக்ரிமெண்ட். இல்லைனா எல்லா மாநிலமும் எல்லாரும் அவங்கவுங்க மெட்ரோன்னு 2 பேர் ஜாயிண்ட் வெஞ்சர் போட்டு எல்லாம் காசை வாங்கிட்டு எல்லாம் ஆயிரக்கணக்கான கோடி செலவு பண்ணிட்டு யாரும் கட்ட மாட்டீங்கன்னா என்ன சார் பண்ணுவாங்க? என்ன பண்ண முடியும் மத்திய அரசாங்கத்தினால? அப்போ இவ்வளோ பிரச்சனைகள் உள்ளார இருக்கும்போது மெட்ரோக்கு வந்து இது நாங்கள் தான் கட்டுறோம்னா மெட்ரோ கட்ட தவறும் பட்சத்தில் நீங்கள் கேரண்டி, இப்போ நம்ம ஒரு கேரண்டி போடுறோம்ல அந்த மாதிரி. அப்போது மெட்ரோ கட்டணும்னா மெட்ரோ யார் முதலாளி? சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் 50-50. அப்போ நீங்கள் திருப்பி கட்டுறதுல மத்திய அரசாங்கத்துக்கும் அந்த 50, அப்போ அதுதான் மெட்ரோ கம்பெனி. அப்போ இவ்வளோ புரிதல்களை மக்களுக்கு இதில் யாரும் போய் படிப்பாங்களா உட்காந்து? அப்போ மக்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தில், புரியாத ஒரு விஷயத்தில் ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுவோன்னு சொல்லிட்டு பண்ணி அதை அரசியல் ஆதாயம் பண்ணுறாங்க, அவ்வளோதான். அப்போ எங்கே வந்து இவங்க வஞ்சிக்கப்படுறாங்க? அப்போ நீங்கள் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐயாவே என்ன சொன்னார் ஸ்டாலின் அவர்கள்? டெல்லிக்கே போக மாட்டேன்னு சொல்லி போய் பார்த்துட்டு வரும்போது, போன தடவை வந்தால் நீ கேட்டால் நான் கொடுத்துட்டேன், இதே டைலாக் யூஸ் பண்ணார். நீ கேட்டால் நான் கொடுத்துட்டேன்னு அந்த அளவுக்கு இவர் வந்து மோடி கூட லிங்க்ல இருக்கிறங்கிறத காமிக்கிறாரு ஐயா ஸ்டாலின் அவர்கள். போன தடவை நீ கேட்டில்லை, நீ கேட்டதை கொடுத்துட்டேன்ல அப்படிங்கிறார். அப்போ எங்கே வந்து பிரச்சனை வந்துச்சு? அப்போ இதெல்லாம் வெறும் அரசியல் காரணங்களுக்காக மக்களை வந்து திசை மாற்றத்துக்காக போய் பேசுகிறாங்க, ஒரு தேர்தல் பிரச்சாரத்துக்காக பயன்படுத்துகிறாங்கன்னு தான் நான் பார்க்குறேன். எந்த அளவுக்கு இந்த தேர்தல் அறிக்கையில் இப்போ இருக்கிறதுல பெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடா, இல்லை மக்கள் அப்படி ஒரு பார்வை இருக்குதுன்னா யார் இது? இந்த 3 கட்சிகளில் இப்போ சொல்லப்போனால் 4 கட்சி, சீமான் கட்சியும் சேர்த்து தேர்தல் அறிக்கை வச்சு தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னாக்கா சீமான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் இலவசத்திற்கு எதிரான ஆள். அதாவது நீங்கள் நெல்லுக்கு பாயிறது புல்லுக்கு பாயலாம், தப்பு இல்லை. ஆனால் பாயறதே புல்லுக்கு தான் பாயுது, நெல்லுக்கு போகிறது கொஞ்சம்னா அது எப்படி வந்து ஒரு விவசாயினால் ஏற்றுக்க முடியும்? சீமான் அவர்கள் வந்து 2016 வந்து ஒரு ஆட்சி வரைவு திட்டம்னு கொண்டு வந்தாங்க. அவங்க தேர்தல் அறிக்கைன்னு கொடுக்கறது இல்லை. நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் ஆட்சி வரைவு திட்டம் தான் கொடுப்பாங்க. இப்போ வந்து 2026 ஒரு 10 வருஷம் கழித்து திருப்பி அதையெல்லாம் வந்து செட்ரேட் பண்ணி இல்லை அப்கிரேட் பண்ணி இப்போ வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து ஒரு 5 கேபிட்டல்ஸ் கொண்டு வராங்க. ஒன்று வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேபிட்டல், ஸ்பிரிச்சுவல் கேபிட்டல், டெக்னாலஜி கேபிட்டல், இண்டஸ்ட்ரியல் கேபிட்டல், கல்ச்சுரல் கேபிட்டல், இந்த மாதிரி கொண்டு வராங்க. மெட்ராஸை வந்து டெக்னாலஜிக்கல் கேபிட்டலாக வச்சுக்கிட்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேபிட்டலை வந்து திருச்சிக்கு கொண்டு போகலாம். ஏன்னா மெட்ராஸ் வந்து பிதிங்கி வழியுது இப்போ டிராஃபிக் அது இதுங்கும் போது. அப்போ இப்போ வந்து ஒன்றும் இல்லை, யோசிச்சு பாருங்க. இப்போ மெட்ரோவுக்கு 67,000 கோடி செகண்ட் ஃபேஸ்க்கு மட்டும். இதெல்லாம் எதுக்காகனாக்கா இந்த கூட்டத்தை நெரிசலை குறைக்கிறதுக்காக பண்ணுறோம். அப்போ உங்களுடைய இந்த வளர்ச்சியை வந்து பறந்து விருந்த வளர்ச்சினா ஒரே இடத்துல கொண்டாந்து இவ்வளோ காசை போட்டு செலவு பண்ணுங்கிறது இருக்கா? இல்லையே. அப்போ இந்த 67,000 கோடி நீங்கள் எடுத்து பல மாவட்டங்களுக்கு நீங்கள் வளர்ச்சி திட்டத்துக்காக பயன்படுத்தினீங்கன்னா எத்தனை மாவட்டத்தை வளர்த்திருக்கலாம்ல? அப்போ வந்து அந்த பறந்து விருந்த வளர்ச்சிங்கிறது ரொம்ப ரொம்ப அத்தியாவசிய தேவை. அதுக்கு வந்து அவங்க வழிக்கு சொல்கிறாங்க. அதே மாதிரி இலவசங்கிறது 3 தான் இலவசங்கிறார். கல்வி, மருத்துவம், தண்ணி, இந்த 3 தான். அதை ஃப்ரீயாக கொடுத்துட்டோன்னா நீ அதை வச்சு நீ சம்பாரிச்சுக்கோ. நம்மளே சம்பாதிக்கிறோம், பண்ணுறோம். நம்ம குடும்பத்தில் பண்ணுற செலவு அதிக செலவு என்ன? படிப்புக்கு தான் இன்றைக்கி ஏகப்பட்ட செலவுக்கு ஆகுது. வயசானவங்களோ இல்லை வந்து உடல் முடியாதவங்களோ இருந்தாங்கன்னா மருத்துவத்துக்கு ஊர்பட்ட செலவாகுது. இந்த 2 செலவையும் வந்து ஃப்ரீயாக தரோம். இன்றைக்கும் தராங்க, தராமல் இல்லை. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது, கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது. யாராவது போய் படிக்க முடியுமா அதில்? இன்றைக்கி படிக்கிறவங்க பூரா யார்? ஏழை மக்கள். ப்ரைவேட் ஸ்கூலில் போகிறான் செல்வந்தர்னு நினச்சிடாதீங்க. எவனுக்கெல்லாம் வட்டிக்கு கடன் வாங்குறதுக்கு கெப்பாசிட்டி இருக்கோ, அவனுக்கு கையில் காசு இருக்கோ, இல்லை வட்டிக்கு வாங்க முடிஞ்சுன்னா அவன் வட்டிக்கு வாங்கிட்டு ப்ரைவேட் ஸ்கூலுக்கு போயிடறான். வட்டிக்கு கூட வாங்கி என்னால் வட்டி கட்ட முடியாதுங்கிற வாய்ப்பே இல்லைங்கிறவங்க தான் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போகிறாங்க. எங்கேயாவது எம்எல்ஏக்கள் பேருங்க யாராவது படிக்கிறாங்களா? எம்பி பசங்க அவ்வளோ விடுங்க. வண்டு முருகன் பசங்க யாராவது படிக்கிறாங்களா அரசாங்க பள்ளியில்? அப்போது நான் நடத்துகிற ஹோட்டலில் நானே சாப்பிட மாட்டேன்னா அந்த ஹோட்டலில் என்னை எப்படி பார்ப்பாங்க? அந்த லட்சணத்தில் இருக்குது உங்களுடைய கல்விக்கூடங்களும் உங்களுடைய அரசாங்க ஆஸ்பத்திரிகளும். இன்றைக்கி எங்கேயாவது எந்த மந்திரிமார்களாக அரெஸ்ட் பண்ணும்போது எல்லாத்துக்கும் உடம்பு சரியில்லாமல் போகுது. எந்த மந்திரிமார்களாவது கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போய் படுத்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எல்லாத்துக்குமே உடம்பு சரியில்லாமல் போகுது. எந்த அரசியல்வாதியாவது அரசாங்க மருத்துவமனையில் போய் வைத்தியம் பார்த்துக்கிறாங்களா? ஐயா நல்ல கண்ணு மாதிரி ஆளுங்க பார்த்தாங்க, வேறு யாராவது பார்க்குறீங்களா? அப்போ நீங்கள் நடத்துகிற கடையிலேயே நீங்கள் சாப்பிட மாட்டீங்கன்னா அது யாருக்கான கடை? அப்போ நான் என் கடையில் நான் சாப்பிட மாட்டேங்க, நான் வெளியே போய் சாப்பிடுவேன்னா அப்போ அந்த கடையில் சாப்பிட்றவன் பூரா எவ்வளோ இழிச்சவாயின்னு நீங்களே சொல்கிறீங்கன்னு தானே அர்த்தம். அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது சீமானவர்கள் அதை வந்து நான் தரம் உயர்த்தி தரேன் அப்படிங்கிறாரு. இதெல்லாம் சில பல இது இருக்குது. அவர்களையும் எனக்கு ஒத்து வராததும் உண்டு, இல்லாமல்லாம் இல்லை.
ஆனால் இந்த இலவசங்கள் இல்லாமல் மக்களுடைய வாழ்வாதாரத்தை அதிகப்படுத்துறதுக்காக அவர் வந்து செயல் திட்டங்களை கொண்டு வரார். இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா மற்ற கட்சிகள் பூராமே வந்து நாங்கள் மக்களுடைய வாக்கை கவர்றதுக்காக எத்தை தின்னா பித்தந்தீருங்கிற மாதிரி என்னத்தை சொன்னால் அவன் எனக்கு வாக்கு போடுவான். இவர் 1000 ரூபா கொடுத்துட்டு இருந்தார், ஐயா எடப்பாடியார் வந்து 2000னாரு. அவர் 2000 ஐயா ஸ்டாலின் எவ்வளோ சொன்னார்? 2000. ஐயா ஸ்டாலின் 2000 சொன்ன விஜய் என்ன சொன்னார்? 2500. என்ன வித்தியாசம் இருக்குது? விஜய் வந்து ஒரு மாற்றமாக வரனார். என்ன மாற்றம்? இப்போ இதே எடப்பாடியார் வந்து 5000 இருந்தா ஐயா ஸ்டாலினும் 5000 இருப்பார், விஜய் 5500 இருப்பார். இதான் உங்களுடைய அரசியல் மாற்றம். இவர் வந்து ஃப்ரிட்ஜுங்கிறாரு எடப்பாடியார் அவர்கள். இவர் என்ன சொல்கிறாரு? நாங்கள் போயிட்டு நீங்கள் கூப்பன் தரோம் 8000 ரூபாய்க்கு வாங்கிக்கிங்கன்றார். எதை வேணாம் அந்த கூப்பனில் எவ்வளோ தில்லாலங்கடி வேலை நடக்கணும் உங்களுக்கு தெரியும். அந்த கூப்பன் இந்த கடையில் வாங்க மாட்டேன்பாங்க, இந்த கடையில் இந்த பொருள் தாங்க இருக்குது, இந்த பொருளுக்கு தாங்க கூப்பன் கொடுக்க முடியும்பாங்க. நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற பொருளுக்கு அந்த கூப்பன் செல்லுபடி ஆகாதுன்பாங்க. அப்போ இந்த கூப்பனை வச்சுக்கிட்டு நீங்கள் போகிற இடத்துல அந்த கடையில் இருக்கிறவங்க பூரா அதை அடிப்பான். இல்லைங்க இந்த கூப்பன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா விலையை ஏற்றி விற்பான். காசாக கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் கொடுக்குறதுல எனக்கு உடன்பாடு இல்லை, சரி இதை தான் நீங்கள் அனௌன்ஸ் பண்ணுறீங்க, அப்போ நீங்கள் ஒரு பொருளாக கொடுத்துட வேண்டியதானே, இல்லை காசாக கொடுத்துட வேண்டியதானே. அந்த இடத்துல ஊழல் நடக்காது. இதை என்னமோ பெரிய திட்டமாட்டா டோக்கன் கொடுக்குறது 8000 சில பேர் ஆஹா எவ்வளோ ஒரு புலகாங்கிதம் அடைகிறாங்க, அப்படி அட்டாட்டாட்டாட்டாங்கிற மாதிரி. இருக்கிறதுலே 1ஆம் நம்பர் மோசமானது இது 8000 ரூபாய்க்கு இந்த கூப்பன்கிறது. அந்த கூப்பனில் எவ்வளோ தில்லாலங்கடி வேலை நடக்குதுங்க ஊருக்கு தெரியும். அது அடுத்தது எடப்பாடியார் 10000 ரூபா காசை கொடுக்குறாரு, அதுக்கு நீங்கள் என்ன கொடுக்குறீங்க? அதுக்கு நீங்கள் ஒன்றுமே சொல்லலையே. அவர் 2000 ரூபா சொன்னார், நீங்கள் 2000 ரூபா சொல்லிட்டீங்க. அவர் ஃப்ரிட்ஜு சொன்னார், நீங்கள் அதுக்கு பதிலாக கூப்பன் சொல்லிட்டீங்க. அவர் உங்கள் ஆட்சியில் கஷ்டப்பட்டதுக்காக பாவம் பிரயாச்சித்த பணம் மாட்ட அது வந்து உதவித்தொகையாட்ட ஒரு 10000 ரூபா நான் தனியாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அந்த 10000 நீங்கள் மேட்சே பண்ணலையே. அதே மாதிரி அவர் வந்து விவசாயிகளுக்கு ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் அவர் ஏற்றினார், இவரும் ஏற்றிட்டார். மீனவர்களுக்கு அவர் வந்து மீன்பிடி தடை காலத்தில் பணத்தை ஏற்றினார், இவரும் ஏற்றிட்டார். நான் தான் சொன்னேன் ஒரு 60-70% வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே அதிமுகவினுடைய இதை வந்து இங்கே காப்பி அடிச்சிருக்காங்க. அந்த பக்கம் ஒரு மாற்றம் வந்திருக்கு. விஜய் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து இன்னைக்கு வரைக்கும் அவருடைய தேர்தல் அறிக்கையை ரெடி ஆகல. அவர் 2031 தேர்தலுக்காக தேர்தல் அறிக்கையை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. மகளிர் தினத்தன்னைக்கு அவர் அனௌன்ஸ் பண்ணார் ஒரு 12 திட்டம். அந்த 12 திட்டத்தில் மட்டுமே நீங்கள் பூட்டி பார்த்தீங்கன்னா 1 லட்சத்துலேருந்து 1,20,000 கோடி வேணும். ஆனால் அதுக்கு அவர் என்ன கணக்கு சொல்கிறாரு? சாலின் ஸ்டார் டேக்ஸ் எஸ்எஸ்டி அப்படிங்கிறார். அது வேற. இப்போ சமீபமாக திருச்சியில் பேசும்போது நான் அந்த எஸ்எஸ்டியை பற்றி பேசினேன், பதிலே சொல்லலையே. நான் தான் டிவியில் சொன்னேன் எஸ்எஸ்டின்னா நான் இப்போ உங்களுக்கு பிரேக் டவுன் பண்ணேன். 4,67,000 கோடியில் மீதி இருக்கிறது எவ்வளோன்னு. அப்போ இந்த 2.5 லட்சம் கோடியில் அதில் வேறு மத்திய அரசாங்கத்திலேருந்து வரக்கூடிய நிதிகள் எல்லாம் இருக்குது. அதிலெல்லாம் நீங்கள் 30% அடிப்பீங்களா? சரி அப்படி அடிக்கிறீங்கன்னு வச்சுங்க. இந்த 2.5 லட்சம் கோடியில் 30% எவ்வளோ? 75,000 கோடி. அந்த 75,000 கோடியை வச்சுக்கிட்டு அது கூட தெரியாமல் நீங்கள் வந்து ஒட்டுமொத்த பட்ஜெட்டுக்கு 30% அடிக்கலாங்கிறீங்க. சம்பளம் கொடுக்குறவன்ட்ட 30% பிடிச்சிட்டு கொடுக்க முடியுமா? பென்ஷன் கொடுக்குறவன்ட்ட 30% பிடிச்சிட்டு கொடுக்க முடியுமா? பேங்க்ல கட்டுற வட்டிக்கு 30% பிடிச்சிட்டு கொடுக்க முடியுமா? அப்போ மீதி இருக்கக்கூடிய 2.5 லட்சம் கோடியில் 30%னா 75,000 கோடி. நீங்கள் அனௌன்ஸ் பண்ணது வெறும் அந்த 12 விஷயத்தில் மட்டும் 1 லட்சத்திலிருந்து 1,20,000 கோடி வருஷத்துக்கு. அதுக்கப்புறம் இவருக்கு இளைஞர்களுக்கு வந்து வேட்பாளர்கள் அறிவிக்கும் போது கொடுத்தாரு. அப்போது இதெல்லாம் நீங்கள் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ தூரம் போகும்? அப்போ நீங்கள் என்ன மாற்று இந்த இதில்? அப்போ நீங்கள் அதிமுகவுக்கோ திமுகவுக்கோ விஜய் அவர்களுக்கோ என்ன மாற்றம் இருக்குது? அப்போ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எதையாவது ஒன்று கொடுத்து ஓட்டு வாங்கணும். இதில் வந்து சீமானவர்கள் வித்தியாசமாக இருக்கார். அதனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆழமாக போய் படித்து பார்க்கும்போது இந்த தேர்தல் வாக்குறுதிகள் வரைவு திட்டத்தை வச்சு பார்க்கும்போது நாம் தமிழர் கட்சியினுடைய இது வந்து உள்ளபடியே வந்து நம்மளுடைய தமிழகத்துக்கு மக்களுக்கு வந்து ஒரு பிரயோஜனமாக இருக்கக்கூடியது. தேவையில்லாத விஷயங்கள் அதில் இல்லை. மக்களுக்கு வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு இருக்குது. வெறும் ஓட்டுக்காக காசை கொடுக்காம உண்மையாலுமே அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு திட்டங்கள் வந்து அதில் இருக்கிறதுன்னு தான் நான் பார்க்குறேன். அதுவும் இன்னும் குறிப்பாக என்னை கவர்ந்த விஷயம், ஒரு பனை மரத்தினுடைய பொருளாதாரத்தை அவங்க எழுதுகிறாங்க. அதில் ஒரு பனை மரத்தில் எத்தனை பதநீர் வரும், எத்தனை வெல்லம் தயாரிக்கலாம், எத்தனை கருப்பட்டி தயாரிக்கலாம், எவ்வளோ நார்கள் அதிலேருந்து வரும்னு ஒரு பனை மரத்துக்கு ஒரு எடுக்கிறாங்க. அதோட விவசாயத்தை அடிப்படையாக கொண்ட கிராமிய பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்காக அவங்க திட்டங்களை கொண்டு வராங்க. அரசாங்க ஊழியர்களாக மாற்றுறாங்க, அதெல்லாம் விட்டுடுங்க. அது ஏன் எனக்கு உடன்பாடு இல்லைன்னா, நீங்கள் அரசாங்க ஊழியர்கள்னு அரசாங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்னாவே அவன் சலுகைக்கு வந்துடுவான். அது எல்லாத்துக்கும் உண்டானது. அப்போ அந்த சலுகைகள் கொடுக்குற அளவுக்கு அதெல்லாம் வாய்ப்பு இருக்குமாங்கிறது எனக்கு தெரியல. அதெல்லாம் நம்ம ஆழமாக தான் போய்ப்போம். ஆனால் மற்றது வந்து பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி வந்து அந்த கிராம பொருளாதாரங்கள் வந்து ரொம்ப முக்கியம். அது விவசாயத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு பொருளாதாரத்தை கட்டமைக்கிறது ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் பாருங்கள், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதிகமாகிக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துட்டு இருக்கிறனால இன்றைக்கி பல கம்பெனியில் வந்து ரிட்ரென்ச்மெண்ட் நடந்துக்கிட்டு இருக்குது. 10,000 பேர், 20,000 பேர், 45,000 பேர் தூக்கிட்டு இருக்காங்க.
நீங்கள் விவசாயத்தை எதையாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் தக்காளி பழத்தை தயாரித்து திங்க முடியுமா நம்ம? அதுக்காக எல்லாத்தையும் அவர் வந்து விவசாயம் பண்ண வாங்கலாம் அவர் கூப்பிடல. இவங்க வந்து அதை நக்கல் நையாண்டி பண்ணுறாங்க. எல்லாத்தையும் மாடு மேய்க்க கூப்பிட்றாரு. அப்படிலாம் இல்லை. வேலையே இல்லாமல் சிரமப்படுறாங்கிற நீயா வந்து மேய்க்கக்கூடாது. என்ன காரணம்னா இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா விவசாயம் சார்ந்த துறையில் தான் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் 65-70% பேர் எம்ப்ளாய்டாக இருக்காங்க. மீதி இருக்கிற செக்டார் தான் வந்து எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 30%. அப்போது இந்த விவசாயம் இப்போ ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாரியா 11.19% நாங்கள் வளர்ந்துருக்கிறோம்னு. விவசாயத்தில் -6% டீக்ரோத் ஆகிருக்கிறோம். இந்த 65-70% பேர் வேலை வாய்ப்பு என்னத்துக்காக வருது? நல்லா யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி 5000 பேர் 10,000 பேர் 20,000 பேருக்கு வேலை போகிறதா தாங்க முடியாது சொசைட்டி. விவசாயிகளுடைய பெரு நஷ்டம் வந்து இங்கே நஷ்டமாகி எல்லாரும் வெளியே வந்து வேலை வாய்ப்பு இல்லைன்னா என்ன ஆகும்? தமிழ்நாடு, இந்தியா என்ன ஆகும்? அப்போ அந்த பொருளாதாரத்தை வச்சு பண்ணும்போது அந்த பறந்து விரிந்த வளர்ச்சி வேணும். அப்போ அந்த வளர்ச்சிக்கு வந்து அவர் கொடுக்குறனால எனக்கு அது வந்து கொஞ்சம் நல்லபடியாக இருக்குது. எல்லாத்துலேயும் நிறை குறைகள் இருக்கும். பட் இதில் வந்து பார்த்திங்கனாக்கா என்னடா இப்படி இருக்குதுங்கிற அளவுக்கு முகம் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. ஒரு விவாதத்துக்கு உட்படுத்துகிற அளவுக்கு தான் இருக்குதுன்னு நான் பார்க்குறேன். நன்றி சார். நன்றி திருமலை.